மணிமண்டபத்தை காட்டி மூடி மறைக்க முயற்சிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகவே வன்னியர் இடஒதுக்கீட்டு போராளிகளை சமூக நீதி தியாகிகளுக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மணிமண்டப திறப்பு விழா நாளில் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்தி இருக்கின்றார். அதை குறித்துத்தான் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக ஒரு தனி பெரும்பான்மை இனத்தின் உரிமைக்காக ஒரு மாபெரும் சமூக நீதி போர் நடந்தது தமிழக மண்ணில் தான். 1987ஆம் ஆண்டு வன்னிய பேரினத்தின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராட்ட களம் கண்டு காவல்துறையினரின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் துணிந்து நின்று ஆட்சியாளர்களின் கோர முகத்திற்கு துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி போனார்கள் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராளிகள், சமூக நீதி போராளிகள் 21 பேர். அந்த 21 பேரினுடைய உயிர் தியாகத்திற்கான விடை இன்று வரைக்கும் கிடைக்கப்பெறல. அவர்கள் எதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும். மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாததான் ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் சமூக நீதி போராளிகள் என்று அங்கீகரிப்பதற்கே பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தம் தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்பாகத்தான் திமுக அவர்களை சமூக நீதி போராளிகளாக அங்கீகரித்து அவர்களை தியாகிகளாக அங்கீகரித்தது. அந்த தியாகிகளுக்கு இப்பொழுது அரசு மணிமண்டபம் கட்டியிருக்கு. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் மணிமண்டபத்தை கட்டி அவர்களை கௌரவப்படுத்துவதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அவர்களை உண்மையாக எந்த விதத்தில் கௌரவப்படுத்த முடியும்? ஏதோ ஓட்டுக்காக, ஏமாற்று வேலைக்காக செங்கல்லையும் சிமெண்டாலையும் ஒரு கட்டிடத்தை கட்டி கௌரவப்படுத்தி விட முடியாது, ஏமாற்றி விட முடியாது. அந்த 21 தியாகிகள் உயிரை துச்சமென துறந்ததற்கான காரணம் இந்த வன்னிய பேரினத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காகத்தான். அப்ப இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்கணும்? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை கொடுத்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும், அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், போராளிகளுடைய போராட்டத்திற்கு ஒரு அர்த்தம் பிறந்திருக்கும். ஆனா ஏதோ வன்னியர்களுடைய ஓட்டுகளை கவர்வதற்காக வன்னியர்கள் திமுகவிற்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக மணிமண்டபத்தை கட்டி அதில் திறந்து அதன் வழியாக ஏமாற்று வேலை செய்ய முயற்சிக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காட்டை கொடுத்துட்டாலே வன்னியருடைய கோபம் குறைஞ்சிடுமே, நீங்கள் தியாகிகளை கௌரவிச்சதா இருக்குமே, ஆனால் அதை விடுத்து விட்டு நாங்க வன்னியர்கள்லாம் வாழ்ந்துடவே கூடாது, வன்னியர்களை வாழவே விட மாட்டேன், வேண்டுமானால் மணிமண்டபத்தை கட்டி ஏமாற்று வேலை செய்து வன்னியருடைய வாக்குகளை பறிக்கின்ற வேலையை மட்டும் செய்வேன்னு சொல்லுங்க. தியாகிகள், வன்னியர் இடஒதுக்கீட்டு போராளி தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயிராக நினைத்த இடஒதுக்கீட்டை வழங்கினா என்ன குறைஞ்சிடும்? என்ன குறைஞ்சிடும்? அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, நீங்க மணிமண்டபம் கட்டுறீங்க, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆனால் அதே வேளையில் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு, தியாக திருச்சுடர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் மணிமண்டபம் கட்டக்கூடிய அதே நாளில் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். நியாயம் தானே? அதான நியாயம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை ஏன் மு.க.ஸ்டாலின் தர மறுக்கிறார்? தந்தா அவருடைய சீட்டுக்கு வேட்டு வந்துருமோ என்கின்ற அச்சப்படுறார். வன்னியர் இடஒதுக்கீட்டு வரலாறு மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும். தெரியாமல்லாம் அவர் இன்னைக்கு ஒன்றும் அரசியல் இல்லை,
அவர் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடந்தப்ப சின்ன குழந்தையும் இல்லை. இந்த உலகம் கண்டிராத மாபெரும் ஒரு இனத்தின் விடுதலைக்கான போராட்டம் அது. அந்த போராட்டத்தின் பயனாக 108 சமுதாயங்கள் வாழ்ந்ததே தவிர வன்னியர்கள் வாழல. வன்னியர்களுக்கான வாழ்வுரிமை கிடைக்கல. அன்று தொட்டே வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கடந்த அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வழங்கியது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் பின்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து பண்றாங்க. உடனடியாக யார் ரத்து பண்றா, எப்படி ரத்து பண்றாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மச்சான் உள்பட பலரும் வழக்கு போட்டதுனால ரத்தாகுது. அப்ப வன்னியர் இடஒதுக்கீடு ரத்தாவதற்கு காரணகர்த்தாவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தான். அதன் பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கு தொடுக்க வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றம் பல இடஒதுக்கீட்டு வழக்குகளை தராய்வு செய்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கலாம், அது தப்பு கிடையாது, ஆனால் சில தரவுகளை மட்டும் சேகரித்து வழங்கணும்னு 2022 ஆண்டு தீர்ப்பளிச்சார். தீர்ப்பளித்து இன்றையோடு 970 நாட்கள் ஆகிவிட்டது என்பதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்களை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கொஞ்சம் கூட அசராமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை தர மறுக்கிறார் இப்ப மணிமண்டபம் திறக்க வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன் பின்பாக ஒரு கண்கட்டி வித்தையா 2023 ஆண்டு ஜனவரி மாதத்துல ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. வன்னியர்களுடைய பொருளாதார நிலை, வன்னியர்கள் இடஒதுக்கீடை எந்த அளவிற்கு அனுபவிக்கிறார்கள், வன்னியர்களுடைய சூழ்நிலையை குறித்து தரவுகளை சேகரித்து தரணும்னு அந்த ஆணையம் அமைக்கப்படுது. 3 மாத காலக்கெடு அந்த ஆணையத்துக்கு கொடுக்கப்படுது. சரி, நீதிமன்றம் தரவுகளை சேகரித்து தர சொல்லியிருக்கு. அதற்கு இந்த அரசு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் அமைச்ச ஆணையம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் காலக்கெடு. ஏப்ரல் மாதத்திற்குள்ள அரசு கொடுத்துட்டா கூட மே மாதம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கிட்டா கூட அடுத்து வரக்கூடிய 2023-24 கல்வியாண்டில வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடும். அதன் வாயிலாக பல லட்சம் வன்னியர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது மீட்டெடுத்து தந்துருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா அந்த ஆணையத்திற்கு மேலும் மேலும் கால நீட்டிப்பை செய்து இன்னைய வரைக்கும் அந்த ஆணையம் அதற்கான தரவுகளை சேகரித்து கொடுக்கல. 2023-2024 கல்வியாண்டை கடந்து 2024-25 கல்வியாண்டு முதலிச்சு. ஏறத்தாழ இந்த 2 வருடங்கள்ல மட்டும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு இல்லாத காரணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர்கள். ஏன்னா 4 கோடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய வன்னியர்கள்ல அரசு பணிகளுக்காகவும் கல்லூரி சேர்க்கைக்காகவும் காத்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சமாவது இருக்கும். வருடத்திற்கு 10 லட்சம்னாலும் 2 வருடத்திற்கு 20 லட்சம் பேராவது அரசின் அலட்சியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் இதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 50 முறைக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் உங்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டை குறித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5 முறை முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கணும் என்று நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினார். எதற்கும் தலைமைச் செயலகம் செல்லாதவர் இந்த வன்னியர்களுக்கான வாழ்வுரிமைக்காக தன் புடிவாதத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மக்களுக்காக தலைமைச் செயலகம் சென்று வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒருத்தர் ஐயா அவர்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வலியுறுத்தி 11 மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னும் 1 மாதம் தான் மிச்சம் இருக்கு, 1 ஆண்டுக்கு. ஆனால் இது நாள் வரையிலும் திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கவே இல்லை, வழங்குவதற்கான எந்த ஆயத்த பணிகளையும் தொடங்கவும் இல்லை. இப்போ இந்த மணிமண்டபத்தை திறக்கிறாங்க, வரவேற்கிறோம், பாராட்டுறோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் அதை கடந்து இப்பொழுது எங்களுக்கு தேவை மணிமண்டபத்தோடு கூடிய இந்த இனத்திற்கான உரிமை. இந்த 21 தியாகிகள் எதற்காக மாண்டார்களோ அதற்கான மரியாதை மணிமண்டபத்தை திறக்கிறதுனால வராது.
இடஒதுக்கீட்டு வழங்குவதால் தான் கிடைக்கும். அதனால்தான் கிடைக்கும். அதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக தீவிரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். இதுவரைக்கும் செவிசாய்க்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனிமேலாவது செவிசாய்த்து தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காவது, முதலமைச்சர் நாற்காலியை பிடித்துக் கொள்வதற்காகவாவது, ஒரு நாடகத்திற்காகவாவது, விருப்பமில்லாமலாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எது நடந்தாலும் சரி, வன்னியருடைய வாக்குகளை நான் விலை கொடுத்து வாங்கிட முடியும், ஆனால் அவர்களுக்கான உரிமையை தர மாட்டேன் என்ற புடிவாதத்துல மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். 2025 வரைக்கும் தான் உங்களுக்கான காலக்கெடு. இதற்குள்ளார வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்காவிட்டால் திமுகவுடைய அழிவை நீங்களே உறுதி செய்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நன்றி.